டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும் அப்டின்னா, எனக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும் ப்ரோ. Netflixஆ இருக்கட்டும், இல்ல Hotstarஆ இருக்கட்டும், இல்ல எந்த OTTஆ இருக்கட்டும். ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே பண்ணி பார்க்குற மாரி ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்க. இந்த Fire TV ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் இந்த Chromecast இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்டர்னலா போட்டு இந்த தலைவலிலாம் எனக்கு வேண்டாம் அப்டின்றவங்களுக்காகவே இன்னைக்கு நம்ம சேனல்ல டோப்ட்ரோ ஹைப்பர் ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விலை வெறும் 19,000 பட்ஜெட்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப பிரைட்டரா எனக்கு வந்து இருக்கணும். நான் டே லைட்ல வந்து யூஸ் பண்ற மாரி ஒரு ப்ரொஜெக்டர். கம்மி பட்ஜெட்ல டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணணும். Android 13 வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கு. ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. எந்த ப்ரொஜெக்டர் வேணும் அப்படின்றத உங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க இந்த ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சார் குடுத்துருக்காங்க. இங்க மெஷ் டைப்ல இருக்கு. ஸோ லென்ஸ் ஃப்ரண்ட் சைடு வரும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீக்கருக்கான கிரில் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் டிசைன் வந்து உங்களுக்கு மாடர்ன் ஆஸ்தெடிக் லுக் வந்து உங்களுக்கு குடுக்குது. ஸோ இங்க தான் வந்து அந்த ஹிஞ்ச் டர்ன் பண்றது குடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஏபிஎஸ் பிளாஸ்டிக் தான் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதில என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லா ஃபுல் ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க. ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த ஆங்கிள்ல வேணாலும் நீங்க வந்து வச்சு வந்து கீழ பார்க்கலாம். ஸோ பாட்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, டோப்ட்ரோ அப்படின்ற அந்த பேட்ஜிங் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ கீழ வந்து நீங்க சப்போஸ் எனக்கு சீலிங் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலும், இந்த ஸ்க்ரூ வச்சு நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட போர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் பவர் பட்டன் வந்து பின்னாடி இருக்கு. அதுக்கு பக்கத்தில வந்து ஒரே ஒரு HDMI போர்ட் குடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்கு. அதுக்கப்புறமா USB போர்ட் 1 இருக்கு. IR ரிசீவர், அதுக்கப்புறம் பவர் போர்ட். சப்போஸ் ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு நைட்ல இருட்டுல வந்து எங்க இருக்கு பவர் பட்டன் தேட தேவையில்ல. லைட் குடுத்துருக்காங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட் ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ கலர்ல மாறிடுச்சு பாருங்க. ஸோ யூசர் மேனுவல் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ காஷன்ஸ், வார்னிங்கு, அதுக்கப்புறம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்து உங்க கூடவே வருது. ஒரு ரிமோட்டு டெடிகேட்டட் பட்டனோட வருது. Netflix, YouTube, Prime, Disney, Hotstar எல்லாமே வந்து நீங்க இந்த ப்ளூடூத் ரிமோட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2 பின்க்கான பவர் கேபிள். அதுக்கப்புறமா HDMI போர்ட். HDMI போர்ட் இப்போ நிறைய பேர் குடுக்க மறந்துடுறாங்க. ஸோ இதுவும் வந்து கூடவே உங்களுக்கு வர்றது ஒரு அட்வான்டேஜ். ஹை ஸ்பீட் HDMI கேபிள். தூசி எதாவது இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு மேனுஃபேக்சரர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட வழிகாட்டுதல் படி நீங்க வந்து சப்போஸ் ஸ்க்ரீன்ல வந்து டஸ்ட் இருந்துச்சுன்னா, அத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான அந்த இதுவும் குடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ் ஆகாது. ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறமா இத யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு கிளாத் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத போர்ட்டபிலிட்டி செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா, 1991 கிராம். ஆல்மோஸ்ட் 2 கிலோ கிட்ட வருதுங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸ் கூடவே வரும். ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. ரிமோட்ல எந்த 2 பட்டன் வந்து பிரஸ் பண்ணணும் இனிஷியல் செட்டப் அப்ப உங்களுக்கு பேர் பண்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பட்டன லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க கிரீன் கலர்ல இங்க பேரிங் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ப்ரொஜெக்டர இனிஷியலா செட்டப் பண்ணும்போது இந்த கீஸ்டோன் கரெக்ஷன்றது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. உங்களுக்கு ஈஸியா நான் வந்து சொல்லி தரேன். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு டில்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோ கீஸ்டோன் வந்து ஆன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து 4 எண்ட் ஸ்க்ரீன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது வந்து செலக்ட் பண்ணிக்கும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து சரியா வந்து 4 எண்ட்லயும் உங்களுக்கு கரெக்ஷன் வரல அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு 4 கார்னர் கரெக்ஷன் ஆட்டோ கீஸ்டோன் வந்து ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, கார்னர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடும். அத குடுத்து 4 எண்ட்லயும் நீங்க கரெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் செட்டப் முடிச்ச உடனே ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் வேற லெவல்ல இருக்கு. இதுல வந்து HDR ப்ராசஸர் வந்து குடுத்துருக்காங்க. Mali G31 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். 4K சப்போர்ட் பண்ணும் இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்தவரைக்கும். 1400 ANSI லூமென்ஸ். அதனால ரொம்ப பிரைட்டரான ஒரு இடத்துல கூட நம்ம இந்த ப்ரொஜெக்டர அசால்ட்டா வச்சு வந்து நம்ம பார்க்க முடியும். நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணயில எனக்கு வந்து லைட் போட்டும் உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகல. லூமென்ஸ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். ஸோ இதில வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்தவரைக்கும் 10,000:1 வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நார்மலா ஒரு ப்ரொஜெக்டர்ல 6,000, 7,000 அப்படி தான் வரும். இந்த 19,000 ரேஞ்சில நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹையஸ்ட் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வேல்யூ படி பார்க்கும்போது, வீடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கா மாரி தான் தெரியுது. சரி வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பண்ணுங்க. இதில 6,500 கெல்வின் கலர் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. பிளாக் லெவல்லாம் வந்து கவனிங்க. எப்பவுமே இந்த பிரைட்டரா இருக்க ப்ரொஜெக்ட்ல ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, ஒயிட் கலர்ல தெரியும் உங்களுக்கு.
ரொம்ப அதிக பிரைட்னஸ் குடுத்தோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீனில் பிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் வெள்ளையா இருக்கா மாரி தெரியும். அந்த ப்ராப்ளம கன்டெயின் பண்ணியிருக்காங்க. டிசைனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அதனால பிளாக் லெவலு நல்லா டீப்பரா வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த பட்ஜெட்ல மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு எதிர்பார்க்க முடியுமோ, அந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா வந்து அமைஞ்சிருக்கு. பிக்சர் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும். எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்க. சரியான பிரைட்னஸு. உங்களுக்கு சென்டரோட வேல்யூ வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்க பாருங்க. சென்டர் பொறுத்தவரைக்கும் 276 கிட்ட உங்களுக்கு வருதுங்க. லைட்டு போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க. எந்த இடத்துலயும் வந்து எட்ஜஸ் வந்து வாஷ் அவுட்டே ஆவல. கிளியரா வந்து உங்களுக்கு தெரியுது. நல்ல பிரைட் ரூம்ல லைட் ஆன் பண்ணி வச்சுட்டே நம்மளால பார்க்க முடியும். ரிமோட்ல செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெட்வொர்க் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போகும். நெட்வொர்க் பொறுத்தவரைக்கும் டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் பொறுத்தவரைக்கும் நீங்க சப்போஸ் சவுண்ட் பார் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதில கனெக்ட் பண்ணி கூட நீங்க ஆடியோ வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்றதுன்றதுனால, நீங்க HDMI ஆர்க் போர்ட்ட வந்து யூஸ் பண்ண சொல்லி நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். இதில HDMI சிஇசி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லுவேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ரொஜெக்டர்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க ரிமோட்ட வச்சே Fire TV ஸ்டிக்க சப்போஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு ரிமோட்டே போதும். பிக்சர் செட்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ரொம்ப பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டர் அது மட்டும் நல்லா தெரியுது. எனர்ஜி சேவிங், விவிட் மோட் இருக்கு. யூசர் சப்போஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், கலர் டோன் எல்லாத்தையும் மாத்துற மாரிக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். ஐ புரொடெக்ஷன் மோட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா, ப்ளூ லைட் வந்து ஃபுல்லா ஃபில்டர் ஆயிடுது. சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப பெரிய ஸ்க்ரீன்ல. நான் வந்து வச்சு விட்டு போயிடுவேன். ஒரு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னா, அந்த ஐ புரொடெக்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சர் சாதாரணமா இருக்கும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர். சவுண்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 0ல இருக்கு. சவுண்ட் மோட் வந்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு மோட்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்பீக்கர் உங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டா இருக்கிற ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வரும். ஃபார்மேட் பொறுத்தவரைக்கும் பாஸ் த்ரூ பிசிஎம்னு இருக்கு. இதில பாஸ் த்ரூ குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க சப்போஸ் உங்களுக்கு ஓடிடி கன்டென்ட் நீங்க Hotstarல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அதில ஒரு சில இது வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். அந்த டால்பி அட்மாஸ் அவுட்புட் வந்து நம்ம எடுக்க முடியும். லென்ஸ் கரெக்ஷன் பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் இருக்கு. ஃப்ரண்ட்டு, சீலிங்கு இதெல்லாம் நம்ம வந்து மாத்தி வச்சுக்கலாம். சீலிங் மவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ் செட்டிங்ஸ் வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணேன்னா, ஃபோக்கஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். கீஸ்டோன் கரெக்ஷன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில ஸ்க்ரீன் ரெகக்னிஷன் ஒரு ஃபீச்சர் இருக்கு. சூப்பரா வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும் ஸ்க்ரீன. டிஜிட்டல் ஜூம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 100லேருந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த அதாவது ரொம்ப ஜூம் பண்ணி வேணும் அப்டின்னா, நீங்க வந்து ஜூமிங் வந்து உங்களுக்கு குடுத்துக்கலாம். எவ்வளோ மைனஸ் பண்ணணும் அப்டின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிர்றேன். 50%லேருந்து உங்களுக்கு 100% வரைக்கும் உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் டிவைஸோட பிரிஃபரன்ஸ் இருக்கு. அதில வந்து ரீசெட் ப்ரொஜெக்டர், இந்த அபோட் இதெல்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி இது வந்து Android 13 அதுதான் வந்து அங்க குடுத்துருக்காங்க. DDR 1.5 ஜிகாபைட்ஸ் RAM குடுத்துருக்காங்க. 16 ஜிபிக்கான ROM இருக்கு. ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேல் OS வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. மெனு டைமர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வாய்ஸ் சர்வீஸ் இருக்கு. 4K அல்ட்ரா HD வீடியோ. நீங்க டைப்பே பண்ண தேவையில்ல. ஈஸியா வந்துருச்சு பாருங்க. மெயினா வந்து வயசானவங்க நீங்க ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறீங்க, இல்ல YouTubeல ஏதாவது வீடியோ பார்க்கணும், பழைய சாங்ஸ் ஏதாவது கேட்கணும் அப்டின்னா, நீங்க வாய்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்தவரைக்கும், இப்போதைக்கு கரண்ட் சாஃப்ட்வேர் ஆல்ரெடி அப்டேட்டட்ல தான் இருக்கு. சப்போஸ் அவங்க ஃபியூச்சர் அப்டேட் விட்டாங்க அப்டின்னா, மோஸ்ட்லி விடுறதில்ல. இது மூலியமா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு செட்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும். இங்க பாருங்க, Amazon Fire TV ஸ்டிக் கனெக்ட் பண்ணியாச்சு. நான் ப்ரொஜெக்டர்ல இருக்க ரிமோட்ட வச்சே தான் நான் வந்து இத ஆப்பரேட் பண்றேன். செட்டிங்ஸ்ல ஆஸ் யூசுவல் டிஸ்ப்ளே அண்ட் சவுண்ட்ஸ்ல போய் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். HDR வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். HDR10, HLG. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் 60 ஹெர்ட்ஸ். ரெசல்யூஷன் 1080 பிக்சல். PCM ஆடியோ Fire TV ஸ்டிக்ல வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் வந்து நோன்னு காட்டுது. பட் இந்த ப்ரொஜெக்டர் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். இத சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு சவுண்ட் பார HDMI ஆர்க்ல வந்து இந்த ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சவுண்ட் பார்லயே காமிக்கும். அட்மாஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி. இப்ப என்கிட்ட இல்லாதனால உங்களுக்கு காமிக்க முடியல. இந்த ப்ரொஜெக்டரோட கூலிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து 27 டிகிரி சென்டிகிரேட். பேக்ல தான் வந்து உங்களுக்கு வென்ட் குடுத்துருக்காங்க. 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரீட் பண்ணோம் அப்படின்னா, 43.7 டிகிரி சென்டிகிரேட் வந்து உங்களுக்கு வருது.
ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ மேலே பொறுத்த வரைக்கும் 28.3 வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் வந்து கூலிங் டிசைன் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ரீடிங் வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் கம்மியாக காட்டுது. இது ரெக்கமெண்டட் டைம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2, 3 மணி நேரம் கழித்து ரெஸ்ட் கொடுங்க. பிரைட்னஸ் ஓவராக இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டர் நீங்கள் வந்து 8 மணி நேரம் என்ன மாதிரி ரன் பண்ணணும்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். மேனுஃபேக்சரர் மேனுவலை வந்து ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அசம்ஷனில் நீங்கள் டிவி மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் பின்னாடி வந்து சரியாக இதுக்கான அந்த கூலிங்க்கு வந்து இடம் கொடுக்கல அப்படின்னா அந்த ஹீட்டே திருப்பி போயிட்டு ஸ்க்ரீன் பேர்ன் ஆகிடும். ஸோ வாரண்டியில் சிலது கவர் ஆகாதுன்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். சூப்பருங்க. ரொம்ப ஹை எண்டில் வந்து இறைச்சலே வந்து கிடையாது. பேஸ் ட்ரபிள் பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த ரூமோட நாய்ஸ் வந்து 40 டெசிபல். இங்கே பாருங்க. ஸோ 50 டெசிபலுக்கு மேலே இல்லை. இந்த ப்ரொஜெக்டில் வந்து சின்னதாக சைஸ் ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கிறதுனால நாய்ஸ் நிறைய வரும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்குன்னு சொல்லி நான் சந்தேகப்பட்டேன். பட் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. 50 டெசிபலில் வந்து உங்களுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குது. இது வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு கிடையாது. கொஞ்சம் குவைட்டாக தான் இருக்குங்க இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். 20,000 பட்ஜெட்டில் எனக்கு வந்து பிரைட்டராக இருக்கணும், எல்லா ஓடிடி கண்டென்ட்டும் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆண்ட்ராய்டில் சப்போர்ட் பண்ணணும், டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்டோட எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு சூட் ஆகும். இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். அது மூலமே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ரொஜெக்ட் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.